அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், சிக்கன் குருமா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, சென்னா, அதை ஒரு கைப்பிடி ஊற வச்சுருக்கேங்க. 4 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 6-7 விசில் வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க. நல்லா வேகும், இது சென்னா வேகும். அதனால் 6-7 விசில் வைக்கணும் நம்ம. வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு சட்டியில் நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். குருமா தாளிச்சு விட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு இருக்குது, கல்பாசி இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு வரும். பல்லாரி வெங்காயம் 3-4 வெங்காயம் இருக்குங்க. அதை நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன் மெலிசா. இதுக்கு நிறையா வெங்காயம் தேவைப்படும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டணும். ஆனியனை நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க. பிரியாணிக்கெலாம் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களோ, அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். உப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த வெங்காயத்தை. இப்படி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும் குருமா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸுக்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆயில் இருக்குது. அந்த ஆயில்லையே தக்காளி 2 தக்காளி நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனுங்க, 1/2 கிலோ சிக்கன் இருக்குது. கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
தயிர் பாருங்கள், இப்போ 3 மேஜக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் குருமாக்கு எப்போதுமே கூட சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரம் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 3 மேஜக்கரண்டி போட்டிருக்கேங்க. உப்பு இப்போ தேவையானக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஆனியனில் சேர்த்துருக்குறோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா எல்லா மசாலாவும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒன்று. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சென்னா வெந்துருச்சு பாருங்கள், சென்னா இப்போ சேர்த்துக்கிறேன். நான் அவ்வளோயும் சேர்க்குறேன், கொஞ்சம் நிறையா இருக்குதுங்க, அதில் பாதி தான் இப்போ சேர்த்துருக்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பேஸ்ட் சாமான்லாம் இருக்குது, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் 1/2 மூடி வச்சுருக்கிறேன். முந்திரி 5, 6 முந்திரி வச்சுருக்கிறேங்க. கசகசா கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். சிக்கன் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், ஆயிலெலாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசாலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த குருமா வித்தியாசமாக இருக்குங்க, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, புரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், கீ ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம், இந்த சமயத்தில் சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டுங்க.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றேன். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சிம்மில் வச்சு நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேங்க. பச்சை மிளகா 2 போடுறேங்க. இப்போ சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ தான் ஆயிலெலாம் வெளியே வரும். பாருங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.